ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் டெக் கஃபே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இமேஜை எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ் இருக்க டெக்ஸ்ட் தேவை அப்படின்னா நீங்க டைப் பண்ணி தான் எடுத்துக்க முடியும். ஆனா இந்த வீடியோல நீங்க டைப் பண்ணாமலேயே எப்படி ஒரு இமேஜ் இருக்கிற டெக்ஸ்ட்டை காப்பி பண்றது அப்படின்றத சொல்ல போறேன். இதுக்குன்னு உங்களுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரோ மொபைல் ஆப்ஸோ தேவைப்படாது. உங்ககிட்ட இருக்கிற கூகுள் டிரைவே போதுமானது. இப்போ நாம் கூகுள் டிரைவை யூஸ் பண்ணி எப்படி இந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபைல் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டு தேவைப்படுதோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த 3 இமேஜும் இந்த இடத்துல அப்லோட் ஆகிட்டுருக்கு. இமேஜ் அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் இந்த இடத்துல வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண இமேஜ் இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ எனக்கு இந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டு தேவை. அதனால் அந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஓப்பன் வித் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கூகுள் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஃபைல் இந்த இடத்துல லோட் ஆகிட்டுருக்கு. உங்களோட ஃபைல் சைஸை பொறுத்து அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் கிளிக் பண்ண இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் தான் இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. மேலே என்ன இமேஜ் இருக்கோ அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே கீழே இருக்கும். இது இப்போது டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், இதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே நோட் பேடில் போட்டிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை என்னால் ரொம்ப ஈஸியாகவே எடிட் பண்ண முடியுது. இதே மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜை நீங்கள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதில் இங்கிலீஷில் இருக்கிற இமேஜ் மட்டும் கிடையாது, தமிழ் இமேஜையும் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நான் தமிழில் ஒரு பாரதியார் கவிதையை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. இப்போ எனக்கு இந்த கவிதை தேவை அப்படின்னா நான் தமிழை தான் டைப் பண்ணி ஆகணும். ஆனால் நாம் டைப் பண்ணாமலேயே இந்த இமேஜை அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். கூகுள் டிரைவில் ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த இமேஜை ஓப்பன் வித் கொடுத்து கூகுள் டாக்ஸ் அப்படிங்கிறதுல ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது நான் செலக்ட் பண்ண இமேஜ் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு கீழேயே அதோட டெக்ஸ்ட்டை அப்படியே கொடுத்துக்கிறாங்க. இதில் ஒரு வார்த்தை கூட நமக்கு மாறல. மேலே இமேஜில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது கீழே அப்படியே இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை நான் இப்போது காப்பி பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக காப்பி பண்ணி இதை நோட் பேடில் போட்டு எடிட் பண்ண முடியுது. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எதில் வேணாலும் எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். இதில் கூகுள் இமேஜ் மட்டும் கிடையாது, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கூட அப்படியே டெக்ஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போது என்னோட டைரியில் இருக்கிற இந்த லெட்டரை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கூகுள் டிரைவில் இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து கூகுள் டாக்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இமேஜ் இருக்குது. கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா அதோட டெக்ஸ்ட்டு இங்கே அப்படியே கொடுத்துக்கிறாங்க. இங்கே டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டெக்ஸ்ட்டை உங்களால் காப்பி பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நோட் பேடில் போடுறேன். இப்போது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இமேஜை அதை அப்படியே டெக்ஸ்ட்டாக இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதை என்னால் இப்போது ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண முடியுது. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதை அப்படியே கரெக்டாக டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் தெளிவாக
புரிகிற மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா கூகுள் டிரைவில் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இதில் இமேஜ் மட்டும் கிடையாது, உங்களால் பிடிஎஃப் ஃபைலை கூட அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் கம்ப்யூட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதே மெத்தடை உங்களால் மொபைலும் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கான லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் கஃபே அப்படிங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.